ராயல் கியூ ஆப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஹோம் பேஜில் வந்தோடனே ஹோமுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா மீ அப்படின்னு இருக்கும். அந்த மீ அப்படின்றத கிளிக் பண்ணோடனே நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயிலேருந்து செட்டிங்ஸ் எல்லாமே காமிக்கும். நம்மளுக்கு இங்கே தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெட். ஸோ அந்த அசெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட், வித்ட்ரால், ட்ரான்ஸ்ஃபர்னு 3 ஆப்ஷன் வரும். நம்மளுக்கு தேவையானது டெபாசிட், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே காப்பி அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே அட்ரஸ் வந்து காப்பி அப்படின்னு கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, பினான்ஸ் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ்லேருந்து இந்த ராயல் கியூக்கு நீங்கள் அந்த உங்களோட யூஎஸ்டிடியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பினான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே பினான்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி முடிச்சுக்கோங்க. ஈஸியாக சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும் கேஒய்சியுமே. ராயல் கியூ ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த அசட்டை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்ட அப்புறம் பினான்ஸ் வேலெட்டு ஸ்பாட் போயிட்டு யூஎஸ்டிடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வித்ட்ரால் அப்படின்னு இருக்கும். அந்த வித்ட்ரால் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணி மேலே வந்து அட்ரஸ் கேட்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அந்த அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து காப்பி பண்ணது வந்து இல்லை அப்படின்னா கூட மறுபடியும் நீங்கள் ராயல் கியூவில் போயிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் நெட்வொர்க்னு நினச்சிருந்தீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ட்ரான் TRC 20ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. ஏன்னா மற்ற நெட்வொர்க் எதுவும் கொடுத்துறாங்க. யூஎஸ்டிடி அது மூலிமா ரன் ஆகுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து நம்ம சூஸ் பண்ணது கரெக்டானு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டாலர், மினிமம் $10 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். $121 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரால் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஏன்னா $1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸாக போகும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே காமிக்கும். நெட்வொர்க் ஃபீஸ் வந்து $1. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜில் ஏன் இந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா, என்னோடய ஓடிபி வந்து நான் என்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். இன்னொன்று, என்னோடய வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். மேலே வந்து எந்த அட்ரஸுக்கு போகுது, எவ்வளோ போகுது எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கும். இதையும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி பர்பஸுக்காக பிளாக்காக தெரியும். ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. உங்களுக்குலாம் கிளியராக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே வியூ ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ அந்த வியூ ஹிஸ்ட்ரியில் நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் செக் பண்ண முடியும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வியூ ட்ரேடிங்கை நான் வியூ ஹிஸ்ட்ரியை நான் கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரால் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னா, ப்ராசஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கு. அதாவது வந்து அவங்களுக்கு அங்கே போயிட்டு சேரல, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு இங்கே டைரெக்டாக பார்க்க முடியும். ஸோ மேலே $120 அப்படின்றது ஷோ ஆகுது. உடனே நிறைய பேர் அனுப்பிட்டு உடனே ஐயோ வரலையே, இது எப்போ வரும், வருமா வராதா? ஏன்னா ஒரு பணம் கையில் கொடுத்தா சரி ஓகே அவங்ககிட்ட கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கிறோம். அதேமாதிரி கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னா கூட சரி போயிடுச்சு உடனே அப்படின்னு உடனே அவங்ககிட்ட மெசேஜ் வரும், உடனே வந்துடும். பட் இங்கே கிரிப்டோ கரன்சி அப்படின்னும் போது ஸோ இது என்ன டைமுக்கு போகும், எப்போ எந்த வேகத்தில் போகும்னு யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைம் இப்படின்னு சொல்லலாம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதேமாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பேனிக்க வேண்டாம். பயப்படுறாங்க நிறைய பேர், ஐயோ இது எங்கே போகுமோ என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ராயல் கியூ ஆப்லேயும் பினான்ஸ் ஆப்லேயும் கூட போட்டு ரீப்ரெஸ் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ணி பாருங்கள். ஸோ பினான்ஸில் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே டாலர் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. 124க்கு பக்கம் இருந்தது, நம்மளுக்கு $3 அந்த ஒரு சொச்சத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ வித்ட்ரால் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ ராயல் கியூவில் போயிட்டு அசெட் அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அசெட்டுன்ற இடத்துல $120 $120 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து என்ன டேட்டு, டைம் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்னு இருக்கும். ஆக்டிவேட் கொடுத்தோடனே கன்ஃபார்மானு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் அக்செப்டட்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஆப்ஷனும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸான சில விஷயங்கள் கேட்கும். அது கொடுத்த உடனே ஆக்டிவேட் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கீழே ஆக்டிவேட்னு வந்திருக்கும். நியூஸை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நியூஸை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் அப்படின்னு போட்டு டைம், டேட் எல்லாமே போட்டிருக்கும். ஸோ அதனால் எல்லாமே இது வந்து மறுபடியும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு கூட தேவை கிடையாது. ஸோ அது எப்பயுமே வந்து அழியாமல் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ V1ல் இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணும் போது அந்த V1ல் இருந்து
V2க்கு எப்படி போகலாம், V3க்கு எப்படி போகலாம், V4க்கு போனால் என்ன நடக்கும், ஸோ அங்கே எவ்வளோ டீம் இருக்கணும், அங்கே உங்களோட இன்கம் என்னவாக இருக்கும், ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன, ப்ரொசீஜர் என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் டீட்டெயிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு கேட்கணும், எனக்கு அப்ளைனர் கிடையாது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்லாம் கிடையாது. இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருக்காங்க, நான் டேரெக்டாக போய்ட்டு அவங்ககிட்ட உட்காந்து பண்ண முடியாது, ஒரு கிளியரான ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி உங்களோட டீமில் யாராவது ஆக்டிவேட் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.